இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் நீர் திடீரென பச்சை நிறமாக மாறியதுடன் வளவளப்பாக எண்ணெய் போன்று மிதப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, காவிரி ஆற்றில் நீர் திடீரென பச்சை நிறமாக மாற காரணம் என்ன? விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த காவிரி ஆற்றினை பொறுத்தவரை இன்று மதியம் சுமார் 3 மணி அளவில் இருந்து இந்த காவிரி ஆற்று நீர் முழுவதுமே தற்போது அடர்ந்த பச்சை நிறமாக தற்போது காட்சியளித்து வருகிறது. அதே சமயத்தில் இந்த பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றினை பொறுத்தவரை அக்கரகரம், சமயசங்கிலி, களியனூர் மற்றும் 9ஆம் படி போன்ற இந்த 6 பகுதிகளிலும் தற்போது கரையோரம் முழுவதுமே அந்த ஆற்று நீர் என்பது எண்ணெய் படலமாக தற்போது மிதந்து வருகிறது. இந்த காவிரி ஆற்றினை பொறுத்தவரை இந்த காவிரி ஆற்று நீர் பள்ளிப்பாளையம் நகராட்சி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கல் துறை மூலம் இந்த காவிரி ஆற்று நீர் என்பது தற்போது இந்த மக்களுக்கு காலை முதலே இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது இந்த காவிரி ஆற்று நீர் முழுவதுமே தற்போது அடர்ந்த பச்சை நிறமாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த தண்ணீரை குடிக்கும் பட்சத்தில் இங்கிருக்கின்ற பொதுமக்களுக்கு வயிற்றுப்போக்கு, கண்ணெரிச்சல், தோல்வியாதி போன்ற பல்வேறு வியாதிகளுக்கு இங்கிருக்கின்ற பொதுமக்கள் ஆளாகின்ற என இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே சமயத்தில் நாம் பார்க்கலாம், இங்கிருக்கின்ற காவிரி ஆறு முழுவதுமே தற்போது அடர்ந்த பச்சை நிறத்தில் தான் காட்சி அளித்து வருகிறது. அதே சமயத்தில் ஒருபுறம் பார்த்தோம்னா எண்ணெய் போன்று அடர்ந்த ஒரு படலம் போல் காட்சி அளிக்கின்றது. மற்றொரு புறத்தில் நீர் முழுவதுமே தற்போது இந்த பச்சை நிறமாக தான் காட்சி அளித்து வருகிறது. தொடர்ந்து இந்த காவிரி ஆற்றில் எண்ணெய் மிதங்குகிறது. அதே சமயத்தில் ஆறு முழுவதுமே எண்ணெயாக மிதகின்றது, கலராக மிதக்கின்றது என இங்கிருக்கின்ற குமராபாளையம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்த நிலையிலும் கூட தற்போது சுமார் 3 மணி நேரம் ஆகியும் கூட இதுவரை அதிகாரிகள் இந்த பகுதியில் பார்வையிடவில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த காவிரி ஆற்றினை பொறுத்தவரை நேற்றைய தினம் கூட இங்கிருக்கின்ற அருகில் இருக்கின்ற களியனூர் பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் இங்கிருக்கின்ற குடிநீரை குடித்ததற்கு பிறகு இறந்தது என்றுதான் இங்கிருக்கின்ற பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஒரு உயிரினமே இங்கிருக்கின்ற தண்ணீரை குடித்து உயிரிழந்த நிலையில தற்போது இந்த காவிரி ஆற்று நீரை பயன்படுத்தி தான் இங்கிருக்கின்ற குடியிருப்பு வாசிகள் இந்த குடிநீரை குடிக்கின்றனர். உடனடியாக இந்த காவிரி ஆற்றில் இந்த காவிரி ஆறு முழுவதுமே தற்போது பச்சை நிறமாக மாறியிருக்கின்றது. ஒருபுறம் எண்ணெய் படலங்கள் முழுவதுமே மிதக்கின்றது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியும் பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளரும் உடனடியாக சம்பவத்துக்கு விரை இந்த தண்ணீர் எதற்காக மாறியது, வேதிப்பொருட்கள் நிறைந்ததா அல்லது ஏதேனும் மருந்துகள் இந்த தண்ணீரில் கொட்டப்பட்டிருக்கின்றா என ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். உடனடியாக தண்ணீரை ஆய்வுக்கு எடுத்து உட்படுத்த வேண்டும் என்பதே இங்கிருக்கின்ற பகுதியினுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. சுபா, கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி தங்கமணி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.